குட் ஈவினிங் காய்ஸ். கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அதான் ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். இது குடிச்சாதான் எனக்கு ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். காஃபி முடிச்சு ஷாப்க்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். வாக் பண்ண பிளான் பண்ணேன், ஆனால் 2 செகண்ட்ல கேன்சல். ஆட்டோ தான் சேஃப் ஆப்ஷன் புக் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோவில் போகும்போது சும்மா வெளியே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் ரைட்ஸ் தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணுது. சரி, ஷாப் வந்துட்டேன். இன்னைக்கு லிஸ்ட் ரொம்ப பெருசா இல்லை, ஆனால் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் எடுக்கணும். எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து எடுக்க ஆரம்பிச்சேன். சரி, எல்லாம் எடுத்தாச்சு. பில் பார்த்தா தான் ஷாக். ஆனால் சரி, வீட்டுக்கு தேவையான தானே. வீட்டுக்கு போய் குக் பண்ண இப்போ மூட் இல்லை. அதான் ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல். இன்னைக்கு பிரியாணி +65 சாப்பிடலாம்னு தோணுச்சு. கொஞ்சம் ட்ரீட் கொடுக்கணும்ல நமக்கு. இன்னைக்கு பிரியாணி +65 தான் வாங்கினேன். வாங்கிட்டு கொஞ்சம் நடந்து போகலான்னு வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனஸ்ட்லி ரொம்ப பசிக்குது. இப்போதான் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடணும்னு தோணுச்சு. இந்த மூமெண்ட்ஸ் தான் பெஸ்ட். சரி வாங்க, இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரட், ஹெல்த்தாக இருக்கணும்ல. ஆனியன், இது இல்லைன்னா குக்கிங் ஸ்டார்ட் ஆகாது. டொமேட்டோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எடுத்துட்டேன். பொட்டேட்டோ, இது ஆல்வேஸ் பேக்கப். கீரை கொஞ்சம் ஹெல்த்துக்காக. மில்க் டெய்லி தேவை. பிரெட் லேசி டேஸ்க்கு. பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்க்கு. ஆப்பிள் கொஞ்சம் ஹெல்த் ஃபீல்க்கு. அண்ட் ஃபைனலி சாக்லேட். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா ஷாப்பிங் கம்ப்ளீட் இல்லை. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் தான் டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் பெட்டர் ஆகுது. இன்னைக்கு சிம்பிளாக தான் போச்சு, ஆனால் நல்லா போச்சு. இந்த மாதிரி ஸ்மால் அவுட்டிங்ஸ் தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுது. நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஈவினிங் என்ஜாய் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சிம்பிள் vlogs பிடிச்சா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.